இந்த பதிவில் வந்து இருமலை பற்றி பார்ப்போம். இருமல், ஆஸ்துமா இதை பற்றி பார்ப்போம். சளித்தொல்லை அதிகமானால் இருமல், இருமல் அதிகமானால் ஆஸ்துமா, ஆஸ்துமா முத்துனா அதிகமாயிட்டு அப்படின்னா காசம், டிபி. இப்போ சளித்தொல்லையாக இருக்கும்போதே நுரையீரலை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆஸ்துமாவை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்துமா வரலைன்னா டிபி, காசம் இதுவும் நமக்கு வராது. அப்போ நம்ம சிறுசாக இருக்கும்போதே, சளித்தொல்லையாக இருக்கும்போதே அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும். சளித்தொல்லையாக இருக்கும்போது சரி பண்ணணும் அப்படின்னா சளி தேங்காதவாறு உள்ள மருத்துவத்தை பார்த்துக்கணும். வெத்தலை, துளசி, கண்டங்கத்திரி, ஆடாதொரை இந்த மாதிரி மூலிகைகள் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சளித்தொல்லை வந்து குறையும். சளித்தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி சாறுகளை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இல்லைன்னா ஹெர்பல் மருந்துன்னு சொல்லி நிறையா சளிக்குள்ள ட்ராப்ஸ் கடைகளில் விற்காங்க, ஹெர்பல் இயற்கை. அப்போ அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த சளித்தொல்லை அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு காய்ச்சல் வரும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும், தொண்டை கரகரங்கும், தும்மல் வரும், அதுக்கப்புறம் கரகரங்கும், காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் பிறகு அடுத்து தான் இருமல் வரும். இந்த இருமல் வந்து காய்ச்சல் கூட போயிடும். ஊசி போடுவோம், மாத்திரையை போடுவோம், என்னத்தையா சாப்பிடுவோம்னு வைங்களேன், காய்ச்சல் போயிடும். ஆனால் அந்த இருமல் வந்து அது கூட கொஞ்ச நாள் இழுத்துக்கிட்டே கிடக்கும். அது வயசானவங்களுக்கு ரொம்ப. இப்போ இந்த இருமல் வராமல் இருக்கணும்னா இந்த சளியை வெளியே கொண்டு நுரையீரலை சுத்தப்படுத்தணும். சளியை வெளியே கொண்டு வந்தால் அந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நிறையா ட்ராப்ஸ் இருக்குது. ட்ராப்ஸ்னால் ஹோமியோபதிலையும் இருக்குது, சித்தாலையும் இருக்குது, ஆயுர்வேதாலையும் இருக்குது. இந்த மாதிரி மாற்று மருத்துவத்து மூலமாக இருமலை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆங்கில மருத்துவம் மூலமாக குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொரோனா அப்படிங்கிறது வந்து நுரையீரல் இன்ஃபெக்ஷன், அதுதான் கொரோனா. அதில் அவங்க கொடுத்தது எல்லாமே கஷாயம்தான். அதை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தாலும் அதை குறைக்கிறதுக்கு கஷாயம்தான் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் கஷாயம்தான் கொடுத்தாங்க. அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கு ஆங்கிலத்தில் மருந்து கிடையாது. அப்போ சித்த மருந்துகளை தான் நாடணும். இல்லை ஹோமியோபதிக்கு போகணும், இல்லை ஆயுர்வேதாவுக்கு போகணும். இந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிக்கலாம். இதில் இருமலில் 2 வகை இருக்குது. ஒன்று நுரையீரலில் தேங்கினா அதுதான் சளி வரக்கூடிய இருமல். இன்னொரு இருமல் இருக்குது கல்லீரல் சூடானா. இப்போ நமக்கு வந்து கல்லீரல் இருக்குல்ல, கல்லீரல் சூடாச்சு அப்படின்னா அது ஒரு வெத்து இருமல் வரும். சளியே வராது. நீங்கள் என்னத்தை காரணாலும் சளி வராது. வெறும்பன் நுரையாக வரும்பொழுது சளி வராது. இது வந்து வெத்து இருமல் அப்படிங்கும். ஏன் இருமல் வருதுயா, வெறுமனா இரும்புறேன் ஐயா, லொக்கு லொக்குன்னு இரும்புறேன், நாய் குறைக்கிற மாதிரி கத்துற மாதிரி இரும்புறேன், ஆனால் பீரங்கி இருமல்லாம் வரும். இந்த மாதிரி இருமல்லாம் வருது அப்படின்னா ஆனால் சளி வராது. இது வந்து கல்லீரல் சூடானா வரும். அதாவது உணவு குறைபாடு. இப்போ 3 வேளை சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றணும் 3 வேளை அப்படிங்கிறத வந்து இங்கே குறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல் பலகீனமாகும். இரத்த குறைபாடு இப்போ உடல் பலகீனமாகும் போது ஒரு கல்லீரல் சூடாகும். கல்லீரல் சூடாகும் போது போதுமான ரத்தம் இல்லாமல் கல்லீரல் சூடாகும் போது ஒரு இருமல், வெத்து இருமல் வரும். இந்த 2 இருமலையும் நம்ம புரியணும். வெத்து இருமலுக்கு போய்கிட்டு நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வெத்து இருமல் சரியாகாது. இந்த வெத்து இருமல் சரியாகணும் அப்படின்னா உணவோட அளவை கூட்டணும், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, நல்லா தண்ணி குடிக்கணும், உடம்பை வந்து குளிர்விக்கணும், கல்லீரலுக்கு போதுமான ரத்தத்தை கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெத்து இருமல் சரியாகும். இந்த 2 இருமலையும் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அதை நம்ம பேசினா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு
இருமல்காரங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க எந்த இருமலில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவம் செய்யும்போது அந்த இருமலில் இருந்து நம்ம எளிமையாக வெளியே வந்துடலாம். ஆமாம், அதுக்கு நிறையா மருந்துகள் இருக்குது, நிறையா பதிவும் போட்டிருக்கேன். ஆமாம், அது மூலமாக நம்ம எளிமையாக வெளியே வரலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அடித்து கேளுங்க. மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, பார்ப்போம்.